ஹே கைஸ், வெல்கம் டு ஆர்கே இன்டீரியர். நான் உங்கள் கார்த்தி. ஆக்சுவலி நம்ம இந்த வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அது இந்த சைட்டில் இருந்ததாக நம்ம அப்லோட் பண்ணது. நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளுடைய ஒர்க் மட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மற்ற இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வேலை முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நம்ம ஒரு வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்றத நம்ம அதை வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த சைட்டில் என்னென்ன பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷார்ட்ஸ்லாம் போட்டிருந்த பார்ட்டிஷன் போர்டு தாங்க ஃபுல்லாக வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஷன் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ஃபிட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பார்ட்டிஷன் நம்ம இந்த இடத்துல ஃபிட் பண்ணியிருக்கிறனால இந்த டோருக்கு நம்ம சேனலில் அடிக்கும் போதே வந்துட்டு இந்த டோரில் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நானே போய் கடையில் போய் ரீப்பர் வாங்கிட்டு வந்தேங்க. மரம் அறுக்கிற இடத்துல போய் நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி ரீப்பர் வாங்கிட்டு வந்து இந்த சேனலுக்கு உள்ளே வந்துட்டு நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அந்த சேனலுக்கு உள்ளே ஃபிட் பண்ணனால இவங்க வந்துட்டு இந்த வெளியே வந்துட்டு பேனலிங் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பேனலிங் பண்ணும்போது நான் அந்த மரத்தில் வந்து டைரெக்டாக ஸ்க்ரூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து நம்ம சேனலில் த்ரெட்டு வந்துட்டு எவ்வளோ டைட்டாக பிடிக்குமோ அதை விட உள்ளே இருக்கிற ரீப்பரில் வந்து த்ரெட்டு வந்துட்டு டைட்டாக பிடிக்கும் போது ஒரு நம்ம சேனலில் ஸ்க்ரூ பண்ணுற ஸ்க்ரூ வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ் வருது அப்படின்னா, இந்த மரத்தில் இருந்து நம்ம உள்ள ரீப்பர் வச்சு ஸ்க்ரூ பண்ணுறதுனால மினிமம் ஒரு 15 இயர்ஸ் இல்லைன்னா 20 இயர்ஸ்க்கு மேலேயே வரும். ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணியிருக்குங்க. இப்போ இந்த பார்ட்டிஷன் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உட்டன்லேயே பேனலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அருமையான பண்ணியிருக்கிறாங்க. பார்ட்டிஷனுக்கு வந்துட்டு நீங்கள் உட்டன் டோர், அதாவது இப்போ ஒரு வீட்டில் வந்துட்டு நம்ம பார்ட்டிஷன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நம்ம வீட்டில் வந்துட்டு ரூமாக டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த பார்ட்டிஷனில் வந்துட்டு டோர் வருது அப்படின்னா, ஸோ இதுதாங்க மெத்தடு. நீங்கள் அவுட்டரில் வந்துட்டு ஒரு பேனலிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிலக்கதவு மாதிரி ஆயிரும். ஸோ அதில் டோரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டோரில் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு ஒரு சின்ன குரு மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மேலே ஃபால் சீலிங் பண்ணியிருக்கு. இது என்ன பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 கார்னர்லேயுமே வந்துட்டு கேர்வ் டிசைன் கொடுத்துருக்குங்க. ஸோ கேர்வ் டிசைன் கொடுத்துருக்கிறனால நம்மளுக்கு எங்கேயுமே வந்துட்டு ஒரு ஸ்கொயராக தெரியாது. ஏன்னா அந்த ஹால் வந்துட்டு இது ஒரு ரிசப்ஷனுங்க. இந்த ரிசப்ஷன் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கிறனால நம்மளுக்கு கார்னரில் எல்லாமே வந்துட்டு கேர்வ் மாதிரி கொடுத்துருக்கு. இந்த மேலே ப்ரொஃபைல் லைட்டோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இஎஸ்ஜி டிசைனுங்க. அதாவது பொதுவாக வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம சீலிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பர்சனலாக சஜஷன் பண்ணுறது இந்த டிசைன் தாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ஒர்க்கு கொடுத்த ஆர்கெஸ்ட்ரா அந்த டீம்லேருந்து நம்ம ஷெரின் அப்படின்ற ஒரு இன்ஜினியர் வந்துட்டு இந்த டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் இந்த டிசைன் வந்துட்டு நம்ம சென்டர் மார்க் பண்ணி கட் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா அந்த இஎஸ்ஜி டிசைன் அப்படிம்பாங்க. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த இது தெரியும். ஆனால் உயிர் போகும்போது அதை காப்பாற்றி கொண்டு வர்றது அது ஒரு மாதிரியான இது. ஓகே, அந்த டிசைனு இங்கே பண்ணியிருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபார்மசியில் இது பார்த்தீங்கன்னா ஃபார்மசியில் இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஃபார்மசியில் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேபிள் கேபின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த ஃபார்மசியில் வைக்கிற ப்ராடக்ட் வைக்கிறதுக்காக இந்த ரேக் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் தாங்க. ஆக்சுவலி நான் இது வந்துட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதாவது நான் வந்துட்டு போர்டில் பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐலெக்ஸ் கால்சியம் போர்டில் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறேன். எவரெஸ்ட் போர்டில் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறேன். பைசன் போர்டில் பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏரகான் போர்டுலையும் பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் நிறைய போர்டில் நான் பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பட் ஆனால் இது தாங்க ஃபர்ஸ்ட் டைமு இந்த ஷெரா போர்டில் பண்ணுறது. இந்த பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்ட்டிஷனுங்க. கீழே இருந்து ஃப்ளோரில் இருந்து இந்த லெவல் வந்து 6 அடி வச்சிருக்கு. 6 அடி வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணுற ஒரு பார்ட்டிஷன் வந்துட்டு கொஞ்சம் கூட சேக்கே ஆகலை. அவ்வளோ ஸ்ட்ராங்குங்க. ஸோ இந்த போர்டோட பிராண்டை பற்றி நான் 2வது வீடியோட எண்டில் சொல்கிறேன் என்ன அப்படின்ட்டு. இது ஒரு பார்ட்டிஷன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. என் லைஃப்பில் என்னுடைய 16 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஓகே, அப்புறம் நம்ம நார்மலாக சொன்ன மாதிரி இந்த டோருக்குமே வந்துட்டு பேனலிங் எல்லாமே அதே மெத்தடில் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்ம டாக்டரோட ரூமுங்க. டாக்டரோட ரூமில் நம்ம சீலிங் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் இருக்கிற சீலிங் எல்லாமே வந்துட்டு நம்ம குரூப் பண்ணியிருக்குங்க. சென்டரில் இருக்கிற சீலிங்கை வந்துட்டு ஃபுல்லாக குரூப் பண்ணியிருக்கு. குரு பண்ணனால நம்மளுக்கு வந்துட்டு சைடில் வந்துட்டு ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருக்கு. ஏன்னா குரு வந்துட்டு எல்லாமே ஒரே ஒரு லெவலாக யூனிக்காக பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குரு பண்ணியிருக்கு. குரு பண்ணிட்டு சைடில் வந்துட்டு ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருக்கு. ஸ்டெப்புக்கு கீழே வந்துட்டு பிளைனாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு 4 சைடுமே வந்துட்டு ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்கு. ப்ரொஃபைல் லைட்டு ஸ்கொயருங்க. ஸோ இந்த எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஃபைனல் ஆகும்போது இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பெயிண்டிங் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி பண்ணி ஒரு ஸ்ட்ரிப் லைட் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ அதில் ஃபினிஷிங் ஆகும்போது இந்த லைட் வந்து வெளிச்சம் வந்துட்டு வரும்போது கொஞ்சம் லுக் வைஸாக நல்லா இருக்கும். அடுத்து இந்த ரூமுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் சிம்பிள் தாங்க. பெருசாக ஒன்றும் இல்லை, வெறும் பிளைனாக சீலிங் மட்டும் பண்ணியிருக்குது. இங்கேயுமே டோர் வந்துட்டு டாக்டரோட ரூம்லேருந்து பேஷண்ட்டை பார்க்குறதுக்காக உள்ளே வர்றதுக்காக இந்த டோர் வந்துட்டு இந்த ரூமுக்குள்ளே 2 டோர் வச்சுருக்கு. டாக்டர் வந்துட்டு பேஷண்ட்டை பார்க்குறதுக்காக இந்த பக்கம் வர்றதுக்கு, பேஷண்ட் வரும்போது அந்த பக்கம் வர்றதுங்க. மற்றபடி அவ்வளோதாங்க. இங்கே ஒரு சின்ன ரூம் இருக்குது. நம்மளுக்கு இங்கே வந்துட்டு சின்ன, அதாவது பார்மசியில் இருக்கிற ப்ராடக்ட் பொருளை மட்டும் உள்ளே அடுக்கிற மாதிரி உள்ள இதுக்கு வச்சுருக்குங்க.
ஓகே, ஹே கைஸ், நம்ம இப்போ இந்த சைட்டில் வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு பார்ட்டிஷனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கமர்ஷியல் சேனல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா அந்த பில்டிங் வந்துட்டு ரெண்ட்டுக்கு இருக்கிறதுனால நம்ம கமர்ஷியல் சேனல் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பார்ட்டிஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற போர்டு கிடையாதுங்க. இந்த போர்டோட பிராண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷரா அப்படிம்பாங்க. ஷரா மேட் இன் தாய்லாந்து. இது வந்து இந்தியாவோட ப்ராடக்ட் கிடையாது, தாய்லாண்டோட ப்ராடக்ட். ஸோ இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த போர்டை வந்து நம்ம ஏன் இங்கே சூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வி போர்ட்லேயும் வேலை செஞ்சுருக்கு, ஐலெக்ஸ் போர்ட்லேயும் வேலை செஞ்சுருக்கு. ஸோ நிறைய அதர் பிராண்டில் வந்துட்டு நம்ம சிமெண்ட் போர்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். பட் ஆனால் எல்லா சிமெண்ட் போர்ட்லேயுமே வந்துட்டு கம்பல்சரி வர்ற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% கிராக் வரும். ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து கிராக் வரும். இப்போ நம்ம ஒர்க்கே வந்துட்டு இந்த அளவுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதில் எங்கேயுமே வந்துட்டு கிராக் இஷ்யூ அப்படின்றது வரல. ஏன் இது வரல அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே புட்டி அப்ளை பண்ணியிருக்கிறது வந்து நம்ம ஜாயிண்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது மேஜிக் புட்டின்னு சொல்லி ஒரு புட்டி அப்ளை பண்ணியிருக்கு. அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம நார்மலாக அப்ளை பண்ணுற ஜாயிண்ட் புட்டி தாங்க அப்ளை பண்ணியிருக்கு. ஜிப்ரா கூட ஜாயிண்ட் புட்டி தான் அப்ளை பண்ணியிருக்கு. ஸோ இது எதனால நம்ம இந்த போர்டில் வந்துட்டு கிராக் வராமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புட்டி மிக்ஸ் பண்ணும்போது அதாவது ஜாயிண்ட்டுக்கு ஒரு சில பேர் புட்டி இல்லை பட்டி அப்படிம்பாங்க. ஸோ ஜாயிண்ட்டுக்கு வந்துட்டு கரெக்டான ரேஷியோவில் நீங்கள் புட்டி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா கிராக் வர்றது 95% அவாய்ட் பண்ண முடியும். இந்த போர்டு வந்துட்டு நம்ம எப்படி ஃபிட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டை வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு நம்ம சேனலில் ஸ்க்ரூ பண்ணுறது இல்லை. ஸோ இந்த போர்டு வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கும்போது நம்ம கீழே இருந்தே ஒரு காடி போட்டுருவோம். ஸ்க்ரூவோட எஜ்ஜி உள்ள கவர் ஆகிற மாதிரி ஃப்ளாட் பண்ணுற மாதிரி ஒரு பொய்க்காடி மாதிரி போட்டுருவோம். அப்போ பொய்க்காடி போட்டுட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த போர்டு வந்துட்டு 2 போர்டுமே ஒன்றுக்கு ஃபுல்லாக டச் பண்ணுறது கிடையாது. 2 போர்டு நம்ம ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா 2 போர்டுக்கும் நடுவில் ஒரு நூல் கேப் இருக்கிற மாதிரி தான் நம்ம போர்டு போடுவோம். ஏன்னா சிமெண்ட் போர்டு வந்துட்டு 2 போர்டையும் நீங்கள் ஒட்டி போட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி கிராக் வரும். ஸோ 2 போர்டையுமே ஒட்டாமல் ஒரு நூல் கேப் வச்சு நம்ம சீலிங் பார்ட்டிஷன் பண்ணுறதுனால இது வந்துட்டு நமக்கு கிராக் வர்றதை அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா கார்னர், இந்த சிமெண்ட் போர்டோட எல்லா கார்னருமே வந்துட்டு நம்ம ஃபைபர் டேப் ஒட்டி இருக்குது. ஏன்னா முடிஞ்ச அளவு நம்ம எந்த ஒரு கிராக்குமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொன்றும் பார்த்து வேலை செஞ்சுருக்குங்க. ஓகே கைஸ், இப்போ இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் நம்ம வேலை செஞ்சு கொடுக்குறோம், கேரளாவிலையும் வேலை செஞ்சு கொடுக்குறோம். உங்களுடைய பட்ஜெட் வந்துட்டு ஒரு கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ நம்ம பர்சனலாக சஜஷன் பண்ணுறது இந்த ஷரா போர்டு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க சிமெண்ட் போர்டில். நிறைய பேர் வந்து நம்மகிட்டயே கேட்குறீங்க, ப்ரோ இங்கே என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ எல்லாத்துக்கும் நான் என்னுடைய ஒரு பர்சனலான ஒரு சஜஷன் சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஷரா போர்டு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஷரா போர்டு சப்போஸ் நீங்கள் இருக்கிற லைனில் இந்த ஷரா போர்டு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நம்மளுக்கு கால் பண்ணுங்க. நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நம்ம டைப் வச்சு ஸோ அந்த போர்டு வந்து தமிழ்நாட்டில் எங்கே கிடைக்கும், கேரளாவில் எங்கே கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகே கைஸ், இந்த ஷராவோட டெக்னிக்கல் டீம், அதாவது திருவனந்தபுரத்துலேருந்து டெக்னிக்கல் டீம் நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் வந்து அகில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப நம்மக்கிட்ட பாசிட்டிவாக பேசிட்டு இந்த போர்டு எப்படி இருக்குது, இதோட ரிவ்யூ எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போர்டு நம்ம அவங்ககிட்ட நம்மளோட ரிவ்யூ எல்லாம் சொல்லியிருந்தோம். ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிமெண்ட் போர்டு அப்படின்னா நம்ம ஷராவோட போர்டை வந்து நம்மளால் 100% சொல்ல முடியும். தென் இந்த போர்டில் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக வேலை செஞ்சு நீங்கள் ப்ராப்பராக புட்டி எல்லாம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கிராக் வர்றது அப்படின்றத 95% அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஷராவோட டெக்னிக்கல் டீம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. முக்கியமாக இந்த அகில் சார் அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி.